பாச்சனூர் கிராமத்தில் உள்ள பிரித்திகா என்ற ஒரு குழந்தை அரசு பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம் நடக்கும் நேரத்தில் மர்மமான முறையில் எரிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் தாளையத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற 9ஆம் வகுப்பு மாணவி வர்ஷா அவங்களுக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எம்பி சீட்டுக்கு எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைய போய் இன்னும் வரை யாரும் போய் பார்க்கலாங்கிறது வந்து அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி ஆர்த்தி கொடூரமாக கொலை செய்த குற்றவாளிகளுக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்க வேண்டும் புதுச்சேரி அரசு. இதேபோல் பாலியல் இதில் செயலில் இறங்குகின்ற குற்றவாளிகளுக்கு தண்டனை கடுமையாக வழங்கினால் மட்டும்தான் அடுத்து இதேமாரி குற்றம் செய்வதற்கு பயப்படுவாங்க. இப்போ சவுதியில எல்லாம் மரண தண்டனை பொதுமக்கள் மத்தியில் வழங்குவது போல இதை மக்கள் மத்தியிலே கொடூரமாக இந்த மாதிரி குற்ற செயல் செய்கிறவங்களுக்கு அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அனைவருக்குமே பதப்பதக்க வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஈனமான விஷயத்தில் இறங்கினா இப்படி தான் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. அதே போல் அரசுகளும் பெண்களுக்கு பாலியல் ரீதியாக நடக்கும் குற்றங்களை கண்காணிப்பதற்கு எத்தனையோ மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணுறாங்க, சட்டத்தை கொண்டு வராங்க. இருந்தாலும் இதை மாதிரி அசம்பாவிதம் நடக்க தான் செய்யுது. பெண் குழந்தைகளை பெற்றிருக்கின்ற குழந்தைகள் தயவு செய்து உங்களோட குழந்தைகளை மிகவும் கவனமாக பார்க்கக்கூடிய காலம், வளர்க்கக்கூடிய காலம், பாதுகாப்பாக நம்ம வளர்க்கக்கூடிய காலத்தில் தான் நீங்கள் இருக்கோம். என்னத்தை தான் நம்ம பொத்தி பார்த்தாலும் சில காம கொடூர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கோம். என்னன்னா இன்னைக்கு எல்லார் கையிலையும் தொலைபேசியில் இருக்கின்ற நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளாமல் தீய விஷயத்தை பார்த்து இதேபோல் உள்ள கொடூர செயலில் இறங்குறாங்க. இதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய கஞ்சா போதைப் பொருட்களை மத்திய மாநில அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இதை விற்கக்கூடிய இதற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அதிகாரிகள், அரசியல்வாதிகளை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தும் விதமாக கடுமையாக தண்டனை வழங்க வேண்டும். அதேபோல் பெண் பிள்ளைகளை எப்படி பொத்தி பாதுகாத்து நம்ம அவங்களுக்கு சில விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ, ஏன்னா இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே செக்ஷுவல் லாங்குவேஜ் பாட புத்தகம்னு சொல்லி தனியாக வந்துட்டு, என்னதான் நம்ம அதை சொன்னாலும் சில இளைஞர்கள் இதேமாரி விஷயத்தில் ஈடுபடுறாங்க. அதனால் ஆம்பளை பிள்ளைகளை பெற்றிருக்க பெற்றோரும் தன்னுடைய பசங்களுக்கு எப்படி நம்ம குடும்பத்தில் உள்ள பெண்களை பார்க்குறோமோ சகோதரியா, இதேபோல் வெளி உலகத்தில் இருக்கின்ற பெண்களையும் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு நாம் பாதுகாப்பாக ஒரு அரணாக இருக்க வேண்டும் என்று சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா பெண் பிள்ளைகள் மட்டும்தான் ஒழுக்கமாக வளரணும் கிடையாது, ஆண் பிள்ளைகளும் ஒழுக்கமாக வளர்க்கக்கூடிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். பெற்றோர்கள் இதை ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அதேபோல் தமிழக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய செயலில் ஈடுபடுவர்களுக்கு கொடூரமான தண்டனை வழங்க தனி சட்டம் இயற்ற வேண்டும். அதேபோல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில்
வந்த பிறகு கூட நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் போத்தனூர் பாச்சனூர் கிராமத்தில் உள்ள பிரீத்திகா என்ற ஒரு குழந்தை அரசு பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம் நடக்கும் நேரத்தில் மர்மமான முறையில் எரிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அசம்பாவிதத்துக்கு இன்னொரு இந்த தமிழக அரசு, அங்கே இருக்கின்ற அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் எந்தவித தீர்வும், அதாவது நிவாரண தொகையும் கொடுக்கல, நீதியும் பெற்றுக் கொடுக்கல. அந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றினீங்க, அது அப்படியே கிடப்பில் போட்ட மாரி இருக்கு. பெண் குழந்தைகளை பாதுகாக்க இந்த அரசு தவறுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் தாளையத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற 9ஆம் வகுப்பு மாணவி வர்ஷா, அவங்களுக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கு. நல்லா பாருங்க, கண்ணு கால் கை நல்லா இருந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களை நம்மளால் பாதுகாக்க முடியல. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைக்கு கண் பார்வை போவதுக்கு காரணமாக இருந்த தலைமை ஆசிரியர், அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கல. அந்த குழந்தைக்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மருத்துவ இதுக்கு கூட அந்த பள்ளிக்கூட ஆசிரியர் எந்தவித சப்போர்ட் பண்ணல. இந்த அரசும் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சையோ அல்லது ஒரு தன்னம்பிக்கையோ கூற மறந்து விட்டது. இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர், எம்பி சீட்டுக்கு எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைய போய் இன்னும் வரை யாரும் போய் பார்க்கலங்கிறது இந்த தமிழக அரசு கவனத்தில் நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். குழந்தைகளை பாதுகாப்பது பெற்றோர்கள் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கின்ற உறவுகள், மக்கள், இந்த ஜனநாயக நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொருவரோட கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு கொடூர செயலில் ஈடுபடுறவங்க இந்த மண்ணில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். அவர்களுடைய சாவு சாதாரணமாக அமையக்கூடாது, கொடூரமாக இருக்கணும். இதேபோல் இந்த கொடூர தண்டனையை பார்த்து வேறு யாரும் இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் செயலை செய்வதற்கு அஞ்ச வேண்டும். தண்டனை கடுமையாக கொடுத்தால்தான் குற்றங்கள் குறையும் என்பதை மீண்டும் நான் கூறிக்கொள்கிறேன்.